பிப்ரவரி மாதம் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஸ்ரீலங்கா போயிட்டு வந்தோங்க. இந்த வீடியோ ஃபுல்லாக நாங்கள் இலங்கையில் போய் சுற்றி பார்த்த இடங்களையும் அதை பற்றின டீட்டெயில்ஸும் தாங்க பார்க்க போகிறோம். எனக்கு என்னமோ கேரளா ட்ரிப் போயிட்டு வந்த மாதிரி தாங்க இருந்துச்சு. நம்ம டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி இடியாப்பம், தோசை, சட்னி, சாம்பார் எல்லாமே சாப்பிட கிடச்சிதுங்க. அதே மாதிரி அறிவிப்பு பலகையில் தமிழ்லையும் எழுதியிருந்தாங்க. ஸோ இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ஸ்ரீலங்கா கொழும்புல இருந்துங்க. தால் பண்ணியிருக்காங்க, அப்புறம் சம்பல், கோகனட் சம்பல், ரோட்டி, நல்லா ஃப்ரூட்ஸ் கட் பண்ணி வச்சுருக்காங்க. இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டே மார்னிங் இப்படி தான் ஆரம்பமாகிறது. எல்லாருக்கும் வணக்கம். சுஜாதா பாபு வாய்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு காலையில கொழும்பு ஏர்போர்ட் வந்து இறங்கினவங்க. கொழும்புல கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு ஒரு 2.5 hours நாம டிராவல் பண்ணி இந்த இடத்துக்கு வந்திருக்கோம். இந்த இடம் பேர் என்னக்கண்ணா? பின்னவாலா யானைகள் காப்பகங்க. இங்க உள்ள போய் என்ன இருக்கு, எந்த மாதிரி யானைகள்லாம் அவங்க வந்து பாதுகாப்பா வச்சிருக்காங்கன்னு போய் பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ள போலாம். அந்த கூட்டம் இருக்குல்ல, யானைகள் கூட்டம், அது வந்து அந்த கூட்டத்தை விட்டு அது வந்து விலகி போயிடுச்சுன்னா, இல்லைன்னா தொலைஞ்சு போச்சுன்னா, இல்லைன்னா சம்டைம்ஸ் என்ன ஆகும், அந்த கூட்டத்துல இருக்கிற சின்ன யானை வந்து அதால இது சர்வை பண்ண முடியாதுன்னு அந்த பெரிய யானை நினைச்சிருச்சுன்னா அது தானே விட்டு போயிடுவாங்க. சோ இதெல்லாம் அது வந்து கண்டுபிடிச்சு அந்த யானையை வந்து நிஜமாலே இது வந்து ஒரு காப்பகமா இது உருவாக்கி 1975 ஆரம்பிச்சது. இப்போ இது வந்து உலகத்திலே இருக்கிற பெரிய, உலகத்துல பிகெஸ்ட் கேப்டிவேட்டட் ஹர்ட். அதாவது கேப்டிவிட்டினா எப்படி தமிழ்ல சொல்லுன்னு தெரியல, ஆனா ஜூனா ஜூலே பிறந்து வளர்ந்து இது காடு பார்க்காத ஒரு உயிரினம் இருக்குல்ல, ஒரு பிராணி இருக்குல்ல, அதுக்கு பேரு கேப்டிவேட். சோ அந்த மாதிரி இருக்கிற ஒரு இடம் வந்து இது இங்க பின்னவலை. சம எப்பயுமே விகாஷ்ல ஒரு இடத்துக்கு போனோம் அப்படின்னா கண்டிப்பா அதை பத்தி நிறைய ஹிஸ்டரி அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ ஒரு இடத்துக்கு போறோம் அப்படின்னா கண்டிப்பா அதை பத்தி நிறைய படிச்சிருவான். ஸோ நமக்கு வந்து எல்லா இன்ஃபர்மேஷனும் அவங்ககிட்ட இருந்து கிடைச்சிரும். ஸோ இவ்வளோ இன்ஃபர்மேஷன் நம்ம சொல்லியாச்சு. இப்போ யானைகள்லாம் நம்ம பார்க்கலாம். ஐயோ,
செம்ம சூப்பரா இருக்குங்க இளநீ, செம்ம ஸ்வீட்டு. ஸ்ரீலங்கா வந்துட்டு இளநீ குடிக்கலன்னா எப்படிங்க? இது வந்து என்ன டேம் பண்ண முடிஞ்ச ஒரு யானை. அதாவது உன்னால அவங்கள வச்சு அது மேல உட்காந்து போக முடியும், பண்ண முடியும். ஆனா இதுக்கு பேரு ஏசியன் எலிஃபென்ட். ஆப்பிரிக்கன் எலிஃபென்ட்ல உன்னால அது பண்ண முடியாது. ஸோ அவங்க வந்து வைல்டு எலிஃபென்ட்ஸா இருக்காங்க. நம்ம நாட்டிலும் வைல்டு எலிஃபென்ட்ஸ் இருக்கு. ஆனா டேம் பண்றதுக்கு கொஞ்சம் ஈஸி, ஏன்னா நம்ம பழக்கப்பட்டிருக்கோம். ஆப்பிரிக்கால கொஞ்சம் கஷ்டம். அங்க வந்து ஆப்பிரிக்கால இந்த பாகன்லாம் இல்லையா? எது எனக்கு இருக்கிற மாதிரி ஞாபகம் இல்ல, இருந்தா இருக்கலாம். ஆனா எனக்கு தெரிஞ்சபடி இல்ல. ஆப்பிரிக்கால ஏன் தெரியுமா? ஆப்பிரிக்கால வந்து பழக்கப்படுத்தல, கோவில்லாம் கிடையாது. கோவில் உற்சவம் எல்லாம் வந்து யானையை நம்ம அவங்க அந்த யானையே அவங்க கடவுளா தான் பாக்குறாங்க. அது வேற விஷயம். ஆனா அங்க என்னன்னா, இங்க வந்து யானைக்கு வந்து 2 மவுண்ட் இருக்கும். இந்த இடத்துல 2 மவுண்ட் இருக்கும். அங்க வந்து யானைக்கு இருக்காது. இங்க யானைக்கு காது வந்து கீழே வளைஞ்சிருக்கும், அங்க யானைக்கு மேல வளைஞ்சிருக்கும். பெருசா இருக்கும். ஆப்பிரிக்கன் யானை பெரிய யானை. இங்க வந்து ஏசியன் எலிஃபென்ட்ஸ்க்கு வந்து டஸ்க் இருக்குல்ல, தந்தம், அது வந்து கொஞ்சம் திக்கா பெருசா, திக்கா கொஞ்சம் சின்னதா இருக்கும். ஆனா அங்க வந்து கொஞ்சம் தின்னா ஆனா பெருசா அப்படி குக்குற மாதிரி இருக்கும். குத்துற மாதிரி இருக்கும். குத்துற மாதிரி இருக்கும். சோ இந்த வித்தியாசம் இருக்கா? ஆப்பிரிக்கன் எலிஃபென்ட் இந்தியன் எலிஃபென்ட்டோட பெருசு. ஆப்பிரிக்கன் எலிஃபென்ட் ஃபுல்லா அந்த பிளாக்கா இருக்கும். இந்தியன் எலிஃபென்ட் தான் இந்த மாதிரி கொஞ்சம் கலர் இல்ல, தும்பிக்கை எல்லாம் கொஞ்சம் வெள்ளை கலர்ல இருக்கும். இது வந்து என்ன, தாய்லாந்துல வந்து இந்த லேண்ட் ஆஃப் ஒயிட் எலிஃபென்ட்ஸ்னு சொல்லுவாங்க. அந்த ஒயிட் வந்து இந்த முன்னாடி இந்த ஒயிட் தெரியுதுல்ல, அது இந்த அந்த அது டிஃபைன் பண்ணி தான் சொல்றாங்க. ஆமா, மோஸ்டா ஆப்பிரிக்கன் எலிஃபென்ட் வந்து ஃபுல்லாவே பிளாக்கா இருக்கும். வாகன் வந்து இந்த லைட் வச்சிருப்பாரு, லாந்தரு, அப்புறம் வந்து மணி. அது வந்து யானை கழுத்துல இருக்கும். ஆனா இது 2 தான் கொஞ்சம் பாவம். சங்கிலியும் இதுவும் அங்குசம். மசாலா தோட்டம். இது வந்து பெரண்டை, நமக்கு நல்லாவே தெரியும். இது டர்மரிக் தானே, மஞ்சள். ஆமா, இது மஞ்சள். இது வந்து லெமன் கிராஸ். நான் எப்பயுமே எல்லா வீடியோலையும் சொல்றது தாங்க, ஒரு எக்ஸ்கர்ஷன் போறோம், ஒரு டூர் போறோம் அப்படின்னா அங்க போன பிறகுதான் நடப்போம், உட்காருவோம், மலை ஏறுவோம், ரொம்ப அப்படியே வந்து டயர்ட் ஆயிடும். பட் இந்த தடவை எனக்கு அந்த பிரச்சனை கிடையாது. ஏன்னா நான் வந்து அழகா ஹெல்த்தியா சாப்பிட்டு என்னோட வெயிட் 81 இருந்து இப்போ நான் 76 வந்து நிற்கிறேன். நடக்கிறதுக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை, மூச்சு வாங்குறதுல ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இதோட சீக்ரெட் என்னன்னு ஒரு வீடியோ தனியாக உங்களுக்கு நான் சொல்லுவேன்.
அந்த கலெக்டிவா எல்லாருமே ஒரு 100 பேர் இருக்காங்க. 100 பேருமே வந்து சேர்ந்து மோட்சத்தை நோக்கி போகணும்னு சொல்லுவாங்க மகாயான புத்திசம். ஆனா இங்க வந்து ஸ்ரீலங்காவில் ஹீனயான புத்திசம்னு சொல்லுவாங்க. ஆனா இங்க ஹீனயான புத்திசம்க்கு வேற பேர் இருக்கு. நேபாளில் பிறந்தவங்க வந்து இப்போ ஆக்சுவலி ரீசெண்டாக இந்தியன் கவர்மெண்ட் வந்து ஒரு புத்திஸ்ட் ரெலிக் வந்து ஸ்ரீலங்காவுக்கு கொடுத்துருக்காங்க. நாம் இருக்கிற 4th to 8th இருக்குல்ல, அந்த பீரியடுக்காக அந்த இந்தியன் கவர்மெண்ட் வந்து ஸ்ரீலங்கா கொடுத்துருக்காங்க. எல்லாருமே அவங்க அதை நோக்கி தான் போயிட்டுருக்காங்க. ஆனால் நாம் வந்து டூரிஸ்ட் பிளேஸ்க்கு போயிட்டுருக்கோம். பட் திஸ் இஸ் த பிளேஸ் வேர் பர்டிகுலர் டூத் ஆஃப் புத்தா இஸ் கெப்ட். அது வந்து இந்தியன் கவர்மெண்ட் இஸ் கிவன் டு த ஸ்ரீலங்கன் கவர்மெண்ட் ஆஸ் அ பீஸ் ஸ்டாக். ஸோ இப்போ போர் நடக்கிற டைமில் வந்து இந்த மாதிரி ஒரு பீஸ் ஸ்டாக்கு கொடுக்கும்போது இது கொடுத்துருக்காங்க. கொடுக்கும்போது நம்ம 2 பேரும் சமாதானமாக போனாங்க ஒரு காரணம் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்புறோம். இப்போ ஒரு இடத்துக்கு போறோம், சுற்றுலா போறோம் அப்படின்னா அந்த இடத்த பத்தி முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அது வந்து இன்னுமே இன்ஃபர்மேட்டிவா இருந்ததுன்னா நம்ம பாக்குறதுக்கு இன்னும் நல்லா இருக்கும். இப்போ இந்த நம்ம கொழும்பு கண்டி எல்லாம் வந்த பிறகு இந்த இடத்துக்கு நம்ம வந்திருக்கோம். இந்த கோவிலை பத்தி என்ன சொல்ல போற நீ? இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வரதுக்கு முன்னாடி மட்டும் தெரிஞ்சுக்கணும் இல்ல, ஜென்ரலாவே தெரிஞ்சுக்கிட்டா போறப்ப இன்னும் சந்தோஷமா இருக்கும். அது என்னன்னா, இப்போ நாம வந்து போற இடம் வந்து நுவாரேலியா. அந்த போற இடத்துக்கு வழியில வந்து இருக்கிற ஹனுமர் கோவில் தான் இது. இப்போ லங்கானாலே இது ராமாயணத்துக்கும் இது ஹனுமர் ராமர் சீதை சம்பந்தம் இருக்கு. சோ இப்போ வந்து இந்த இடத்துக்கு ஏன் ஸ்பெஷாலிட்டி இருக்குன்னா, இந்த இடத்துலதான் இந்த கோயில் இங்க இருக்கு. ஆனா சொன்ன கதை என்னன்னா, இந்த ஏரியால கரெக்டா அந்த தண்ணி பக்கத்துல அந்த ஏரியால தான் ஃபர்ஸ்ட் ஆஞ்சநேயர் வந்து இங்க சீதாவை பார்க்க வந்தாங்க. இந்த சீதா அம்மா எப்ப பார்க்க வந்தாங்கன்னா, முதல்ல ராமர் வந்து இது லங்கைக்கு வரதுக்கு முன்னாடியே ஹனுமரை வந்து அனுப்பிச்சிட்டாங்க. ஆமா, ஹனுமர் போய் நீ தேடிட்டு வா அப்படிங்கும் போது இலங்கையில சீதா தேவி இருக்கிறத கண்டுபிடிச்சிட்டு தான் அவங்க. சோ இங்க வந்த பிறகுதான் அவங்க இங்க இருக்காங்கன்னு தெரியுது. இங்கதான் வந்து லேண்ட் ஆயிருக்கு. முதல்ல இங்க வந்தப்போ சீதா தேவியை வந்து மறுபடியும் கூட்டிட்டு போறேன்னு சொன்னப்போ அவங்க சொன்னாங்க, இல்ல நான் வந்து என் கணவருக்காக வெயிட் பண்றேன்னு சொல்லி, அப்பதான் இது ஹனுமார் வந்து அவர் கையில இருக்கிற மோதிரம், அதாவது ராமரோட மோதிரத்தை வந்து கையில கொடுத்து, கணையாழி, ஆமா, அதை வந்து கொடுத்து கையில வச்சு அதுக்காக சீதா தேவி வந்து ஹனுமர் சொல்லுவாரு சீதா தேவி கிட்ட, நான் உங்களை பாத்துட்டேன், ஆனா நான் உங்களை பார்த்தேங்கிறதுக்கு என்ன ஆதாரம், நான் போய் ராமர் கிட்ட சொல்லணும். அப்போ சீதா தேவி கொடுத்த இது மோதிரம் தான் என்ன, என்னோட கணையாழியை கொடுக்குறேன்னு சொல்லிட்டு சீதா தேவியை வந்து ராவணன் கடத்திட்டு வரும்போது நான் இந்த வழியாதான் போறேன் அப்படிங்கிறதுக்காக அவங்க ஒன்னொன்னா எல்லா நகையுமே வந்து கழட்டி போட்டிருப்பாங்க. ஆனா அவங்க கிட்ட மிஞ்சி இருந்தது அந்த கணையாழி மட்டும்தான் இருக்கும். அந்த கணையாழிய ஆஞ்சநேயர்கிட்ட கொடுத்துட்டு இதை கொண்டு போய் என்னுடைய கணவர்கிட்ட கொடுங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த கணையாழியை எடுத்துக்கிட்டு தான் ஆஞ்சநேயர் வந்து திருப்பி இந்தியாவுக்கு வருவார். கடல் தாண்டி ராமரை பாக்குறதுக்காக வருவார். ஸோ இங்கதான் வந்து ஆஞ்சநேயர் முதல்ல இந்த இடத்துலதான் வந்து இப்ப கூட பார்க்கும்போது எவ்வளவு அழகா இருக்குல்ல, பயங்கர சீனரிஸ் நிறைஞ்ச ரொம்ப அழகான ஒரு இடமா இருக்கு. நீங்க வந்தீங்க அப்படின்னா உங்களோட ஐட்டனரியிலே வந்து அவங்க எல்லாம் எழுதி கொடுத்துருவாங்க. டூர்ஸ் அண்ட் டிராவல்ஸ் வந்து இந்த இடத்துக்கெல்லாம் போறோம் அப்படின்னு அவங்க எழுதி கொடுத்துருவாங்க. அதுல கண்டிப்பா இந்த ஆஞ்சநேயர் கோவிலும் இருக்கு. அவ்வளவு கூட்டமும் இல்ல.
ஆஞ்சநேயரும் ரொம்ப அற்புதமா இருக்காரு. உயரமான ஆஞ்சநேயர். நம்ம ஆஞ்சநேயரை வந்து போட்டோ பிடிக்க வீடியோ பிடிக்க முடியாது அப்படிங்கறதுனால நம்ம வெளியில இருந்து உங்களுக்கு அதுக்கான இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் உங்களுக்கு நாங்க கொடுக்குறோம். ஸோ 20 வருஷத்துக்கு முன்னாடி இது இல்ல, கோவில் இல்லையா, வெறும் சிலை மட்டும்தான் இருந்தோம். ஓ சிலை சிலை மட்டும் இருக்கும்போது சின்மயா மிஷன் வந்து எடுத்து அந்த கோவிலை கட்டி இந்த இடத்தெல்லாம் சுத்தமா வச்சு அந்த இடத்துக்கு இது ஒரு அட்லீஸ்ட் ஒரு அடையாளம் எடுத்து வச்சிருக்காங்க. ரொம்ப அழகா இருக்குங்க, ரொம்ப சூப்பரா இருக்கு. அடுத்த இடத்துக்கு போலாம் வாங்க. இப்ப நம்ம நின்றுட்டு இருக்கிறது ஸ்ரீலங்கால ரம்புடா ஃபால்ஸுங்க. மழை வந்தது அப்படின்னா நிறைய தண்ணி வரும், பட் இப்போ வந்து ரொம்ப கம்மியா தான் இருக்கு. நல்ல கிளைமேட், சில்லுன்னு இருக்கு. நாம எங்க போறோங்கிறது முக்கியம் இல்லைங்க, எப்படி போறோம், யார் கூட போறோங்கிறதா ரொம்ப முக்கியம். எல்லாரும் ஒரு 10 ஃபேமிலி சேர்ந்து நல்ல குரூப்பா வண்டியில எல்லாம் வரும்போதுல செமையா பாட்டு போட்டு டான்ஸ் ஆடி கேம்ஸ் எல்லாம் விளையாடிட்டு வரும்போதுல இன்னும் ஜாலியா இருக்கு, செம வைப்பா இருக்கு. உங்களுக்கு எப்படி இருக்கு இந்த ட்ரிப்பு? நல்லா இருந்தது, செமையா இருந்தது. பாட்டும் கேட்டுட்டே போனதுன்னா இந்த பாக்ஸ்ல மிஸ் பண்ணிட்டோம். தூரம் போயிட்டு ரிட்டர்ன் யூ டர்ன் எடுத்துட்டு வந்திருக்கோம். தனித்தனியா தான் இருக்கும், இப்படி இருக்காது, இப்படி அழகா வச்சிருக்கு. ஆமா, என்ன சொல்லுது எங்க ஊரு? நல்லா இருக்கு ஊரு, ஜிலு ஜிலுன்னு இருக்கு, நல்ல மனிதர்கள், நல்ல கிளீனா இருக்கு ஊரு, ரொம்ப குப்பையே இல்லை, நல்லா இருக்கு. Process of making black tea is the rolling, crushing. You can see there are 3 big round machines at the left hand side corner. There we crush and twist the tea leaves into small pieces. Each machine 250 kilos. For 20 minutes we are rolling the tea. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது லபுகெலே டீ ஃபேக்ட்ரிங்க. இந்த டீ ஃபேக்ட்ரி எப்படியெல்லாம் வந்து ப்ராசஸ் பண்ணுறாங்க, டீ எப்படி பறித்து அதை வந்து எப்படி காய வச்சு எப்படி ஒரிஜினலாக வந்து ப்ராசஸ் பண்ணுறாங்கங்கிறத நம்ம ஃபுல்லாக பார்த்தோம். இப்போ வந்து டீ டேஸ்ட் பண்ணுறதுக்காக இங்கே உட்காந்துருக்கோம். வெரைட்டி ஆஃப் டீ, அது வந்து ஒயிட் டீ, அப்புறம் வந்து க்ரீன் டீ, இப்போ ரெகுலராக நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு உண்டான டீ, பால் சக்கரை போடுறதுக்குன்னு தனி டீ வெரைட்டி, அப்புறம் இந்த ஒயிட் டீ வந்து சுகர் பேஷண்ட், பிபி பேஷண்ட்லாம் குடிக்கலாம் அப்படிங்கன்னா ஒயிட் டீ நான் கேள்விப்பட்டதில்லை, இதுதான் ஃபஸ்ட் டைமு. அப்புறம் க்ரீன் டீ இருக்குது. இந்த பிளாக் டீ வந்து கொஞ்சம் எல்லாம் மிக்ஸ் பண்ணி சைனீஸ் எல்லாம் இந்த பிளாக் டீ குடிப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நிறைய வெரைட்டி ஆஃப் டீ இருந்தது. இப்போ வந்து என்ன டீ டேஸ்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அவங்க கொண்டு வந்துட்டுருக்காங்க. அந்த டீ எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணிவிட்டு நான் உங்ககிட்ட சொல்கிறேன். இங்கே பாருங்கள் எவ்வளோ வெரைட்டி ஆஃப் ஓபி, அப்புறம் FF1, BOPன்னு வெரைட்டி ஆஃப் டீ இருக்குங்க. வெரைட்டியான டீஸ் எவ்வளோ அழகழகாக பேக் பண்ணியிருக்காங்க பாருங்க, பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. இப்போ நாம் வாங்க போகிறது என்ன டீன்னு பார்க்கலாம். இந்த ஒயிட் டீ, பிளாக் டீலாம் வாங்கினோம் சும்மா அப்படியே பேருக்காக வாங்குவோம், ஒரு நாள் தான் அதை சாப்பிடுவோம். அப்புறம் இந்த பால் சக்கரை போடாமல் நம்மளால் வந்து டீ சாப்பிடவே முடியாது. அதனால நம்ம BOP வாங்கிக்கலாம், ஒரு 1/2 கிலோ. என்ன விலைன்னு கேட்கலாம் அவங்கக்கிட்ட. வாங்க.
இந்த அசோகவனத்துல தான். இப்ப அந்த ஆரஞ்சு கலரா தெரியறதா வந்து ஹனுமார் ஆஞ்சநேயரோட பாதம். அந்த பாதத்தை வணங்குறாங்க. மேல வந்து சீதை அம்மன் உட்கார்ந்து நினைவாக அந்த இடத்துல வந்து ஒரு சிலை வச்சிருக்காங்க. இந்த இடம் அசோகவனம் எவ்வளவு குளிர்ச்சியா காடுகள் நிறைந்த இடமா இருக்கு இந்த அசோகவனம். நம்ம வந்து கதைகள்ல தான் படிச்சிருப்போம். இப்ப இது நேர்ல பாக்குறதே வந்து ரொம்ப உணர்ச்சி பூர்வமான இடமா இருக்கு இந்த இடத்துல. இந்த ராமாயணத்துல எவ்வளவு நீதி கதைகள், எவ்வளவு நீதி இருக்கு, நிறைய படிச்சிருக்கோம். இது நேர்ல பாக்குறதுங்கிறது நமக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம். இப்போது 1-to-1 கான்க்ளேவ் மற்றும் சிறிய அளவில் சோஷியல் அவுட் திரு ஜெய்பாபு ஒருங்கிணைப்பில் நடத்திக் கொண்டிருந்தனர். ஆனால் எல்டி திரு கிரிபாபு, திருமதி இந்திரா பனீர், திரு அஷ்ரப் அலி தலைமையில் ஒரு வெளிநாடு சோஷியல் மீட் நடத்தலாம் என்று முடிவு செய்யப்பட்டு இலங்கை பயணம் இனிதே தொடங்கியது. திரு சந்திரமோகன், திரு பர்னபாஸ், திருமதி கிருஷிகா அனைவரும் தங்கள் தங்கமணிகளுக்கு பை பை சொல்லிவிட்டு தனியாகவும், திருமதி சுதா மற்றும் திருமதி இந்திரா பனீர் தங்கள் தங்கங்களுடனும், திருமதி சுஜாதாவும் திருமதி விமலாவும் தங்கள் வைரங்களுடனும் பயணம் கொழும்பு, கண்டி, நுவரெலியா என்று பஞ்சபூத தலங்களை பார்த்து ரசித்துக் கொண்டே அனைவரும் உற்சாகமாக தங்கள் பயணங்களை இனிதே அனுபவிக்க திருமதி கீதாஞ்சலி தங்களின் ஆர்பன் வழியாக சிறந்த ஏற்பாட்டை செய்து கொடுத்திருக்கிறார்கள். இதில் எதிலும் கலந்து கொண்டும் கலந்து கொள்ள முடியாமலும் தன் கடமையை சிறமேற்கொண்டு கேமராவும் கையுமாக ஒரு தனி சிறப்பு பார்வையாளராக விசிட்டர் ஆஃப் பிஎன்ஐயாக திரு சரவணனும் பிஎன்ஐ பிரைடு குழுவினருடன் பயணித்து வருகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. நம்முடன் கைடாக பாஷை புரியாவிட்டாலும் நம்முடைய சிரிப்புக்கு காரணமாக ஒருவரும் நம்மை மிகவும் பாதுகாப்பாக ஒரு சுகமான அனுபவத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் ஓட்டுநருக்கு பிஎன்ஐ பிரைடு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. கூடிய விரைவில் விளையாட்டு செய்திகள் தொடரும். நன்றி, வணக்கம். நாங்க கூடவே கூட்டிட்டு அலையறோம். எவ்வளவு பிரச்சனை. ஹாய் கீதாஞ்சலி மேம். ஹாய், குட் மார்னிங். நல்லா இருந்தது இந்த ட்ரிப், ஸ்ரீலங்கா ட்ரிப் நம்ம வந்திருக்கோம். நீங்களும் எங்களோடய டிராவல் பண்றீங்க. உங்களோட ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் ஜர்னிஸ் வழியா தான் இந்த டிராவலை நீங்க வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்கீங்க. ரொம்ப நல்லா இருந்தது. தேங்க்யூ. அதே மாதிரி டிராவல்ஸ் அப்படின்னாலே வந்து கொஞ்சம் டென்ஷனா இருப்பாங்க. ஒரு மேனேஜர்ஸாக இருந்தாலும் சரி, ஒரு கைடாக இருந்தாலும் சரி. பட் வந்து ஆஸ் அ ட்ராவல் வச்சிருக்கிற நீங்களே எங்கள் கூட ட்ராவல் பண்ணுறீங்கிறது எங்களுக்கு பெரிய ப்ளஸ் பாயிண்ட். ஆனால் ரொம்ப கூலாக இருக்கீங்க. இந்த ட்ரிப் நீங்கள் எப்படி அரேஞ்ச் பண்ணி கொடுத்தீங்க எங்களுக்கு? Actually, I have been in this business for more than 14-15 years now. We have been doing domestic as well as international holiday packages as a family or as big groups also. Okay. So, since I have been doing this regularly, so I know now in and out and what issues may come and how we have to take care of things, how we have to plan hotels or vehicle route.
So yes, since we have done multiple times. ஓகே. இப்போ நீங்க ஏதாவது பேக்கேஜ் தனியா வச்சிருக்கீங்களா, இல்ல நாம வந்து கேக்குறாங்க, கஸ்டமர் வந்து கேக்குறாங்க, எங்களுக்கு ஒரு 5 days லீவ் இருக்கு, எங்களுக்கு ஏதாவது ஒரு சஜஸ்ட் பண்ணுங்க, அந்த மாதிரி இருக்கும்போது நீங்க வந்து பிளான் பண்ணி தருவீங்களா? Yes, we prefer doing customize. There are ready to sell packages, but it is better to do customize because each family, each person has separate requirement. So it is better to suit your requirement. We'll do customized package. ஓகே. இப்போ நாம இங்க ஸ்ரீலங்கால வந்து ஸ்டே பண்ணது எல்லாமே வந்து நல்ல குவாலிட்டியா இருந்தது. ஹோட்டல்ஸ் எல்லாமே ரொம்ப கிளீன், ரொம்ப ஹைஜீனா, ரொம்ப கூலா. நமக்கு என்ன ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்னா, நம்ம இந்தியால இருந்து வெளிநாடு வந்திருக்கோம். ஸோ ஃபுட்டு நமக்கு ரொம்ப மெயின். அதே மாதிரி தூங்குற இடம் ரொம்ப முக்கியமான. அது ரெண்டும் இருந்ததுனா தான் நம்ம வந்து டிராவல் வந்து என்ஜாய் பண்ண முடியும். அது ரெண்டும் ரொம்ப நல்லா அரேஞ்ச் பண்ணியிருந்தீங்க. ஸோ எந்த பட்ஜெட்ல நீங்க பண்ணி கொடுக்குறீங்க? Again same thing, since they are customized packages, from very budget package to very high end package, we can take care of everything. Now if you consider this particular holiday package, so it was around 30,000 per person land package, and then because airfare keeps changing, so whenever we issue tickets, that time whatever available airfare we issue for that. So for Sri Lanka usually round trip ticket comes around 15,000, so altogether 45,000 per person. Someone wants even lower budget, we can make arrangement accordingly. Okay. Someone wants high end, they want to add some more features, we can always do that. ஓகே. இந்த ட்ரிப்பே வந்து நம்ம இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்தா உங்களுக்கே தெரியும் எந்தெந்த இடத்துக்கெல்லாம் போயிருக்கோம், எங்கெல்லாம் வந்திருக்கோம் அப்படின்னு. இதே வந்து ரொம்ப நல்லா இருந்தது. ஒரு 4 நாள் 4 days 5 nights நம்ம இங்க இருக்கோம். ஸோ இதே வந்து நம்ம பீச் பார்க்க போறோம், அப்புறம் வந்து ஹில் ஸ்டேஷன் ஒன்று பார்த்தோம், அப்புறம் சிட்டி கொழும்பு, கண்டி எல்லாமே பார்த்தோம். ரொம்ப நல்லா இருந்தது. இது போக நம்ம வேணும்னாலும் அரேஞ்ச் பண்ணி கொடுக்கறதுக்கு நீங்க ரெடியா இருக்கீங்க. சோ இது வந்து இப்போ 45,000 இந்த ட்ரிப் நீங்க சொல்லிருக்கீங்க. இது போக மார்னிங் இதுல என்னெல்லாம் இன்க்ளூட் ஆகுது? For this now there are 4 days accommodation. In accommodation there is breakfast and dinner both included. Then vehicle is there throughout from Colombo pickup till Colombo drop. All 4 days you have vehicle along with you, and then all entrance tickets also we have paid upfront. Okay. Yes, so there are some sightseeings. For example, Kandy we had a cultural show, so that we have paid upfront. So entrance fees also we have taken care. மத்தியானம் லஞ்ச் மட்டும் எங்கயாவது நம்ம வெளியில Yes, போகும்போது only lunch. For that also there is a reason. Okay, I mean breakfast and dinner we take care. Reason being, once you have heavy breakfast, your day is sorted out. That is one reason. Then lunch you are outside, you are doing sightseeing. So that time if you want to try some local food, you have that opportunity. So lunch we have kept it outside. Again after full long day travel, then you get tired and you don't feel like going out. So dinner again we have kept in the same restaurant. So that is the thought. So you can try local cuisine also at the same time. Okay. Other 2 meals we have taken care. Okay, very nice ma'am. இப்போ வந்து இந்த மே மாசம் வரப்போகுது சீசன். ஸோ நிறைய பேர் வந்து உங்களை அப்ரோச் பண்ணுவாங்க. ஸோ நம்ம சுஜாதா பாபு வாய்ஸ் சேனல்லே வந்து உங்களை அப்ரோச் பண்றாங்க அப்படின்னா உங்களுக்கு ஏதாவது ஒரு ஸ்பெஷல் ஆஃபர் கொடுங்க. கண்டிப்பா கண்டிப்பா. அது வந்து அந்த டைம்ல உங்களுக்கு என்ன வசதியா இருக்கோ அந்த ஆஃபர்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னாலே கண்டிப்பா அவங்க ஜாலியா என்ஜாய் பண்ணுவாங்க. இது வந்து இந்தியா மட்டும் இல்லைங்க, வெளிநாடு எந்த ஊருக்கு நீங்க போகணும்னு நினைச்சாலுமே வந்து ஆதோன் கிராஃப்ட் டிராவல்ஸ் வந்து நீங்க கான்டாக்ட் பண்ணலாம். கண்டிப்பா அவங்க வந்து உங்களுக்கு தேவையான வசதிகளை செஞ்சு கொடுப்பாங்க. இந்த ட்ரிப்பை நாங்க ரொம்ப நல்லா ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டே இருக்கோம். இன்னும் 2 நாள் பாக்கியும் இருக்கு நாங்க டிராவல் பண்றதுக்கு. ஸோ இந்த வீடியோ முடியற வரைக்கும் பாருங்க. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. Thank you so much. தேங்க்யூ. Thank you.
எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து நம்ம ஸ்ரீலங்கா வந்து 4வது நாள் அண்ட் ஃபைனல் டே ஆல்சோ. இன்னைக்கு நைட் வந்து 2 மணிக்கு நமக்கு ஃப்ளைட் டு இந்தியா. ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணோம், ரொம்ப நல்லா இருந்தது. இந்த ஃபைனல் டே வந்து நம்ம பீச்சுக்கு வந்திருக்கோம். இந்த கடல் வந்து நம்ம கடல் எல்லா இடத்துலயும் தான் பார்த்திருக்கோம். ஆனா இந்த கடல் என்ன கடல் சொல்லு? இது வந்து நாம கன்னியாகுமரியில மட்டும் தான் பார்க்க முடியும். இது வந்து இந்தியன் ஓஷன், இந்திய பெருங்கடல். ஆமா. இது நாம வந்து ஈஸ்ட்ல இருக்கோம், சென்னை ஈஸ்ட்ல இருக்கு. அது வந்து இது பே ஆஃப் பெங்கால், வங்காள விரிகுடா. நாம வெஸ்ட்டுக்கு போனோம்னா கேரளா இல்லைன்னா கர்நாடகா அந்த மாதிரி போனோம்னா அது வந்து அரேபியன் சி, அரபிக் கடல். ஆனா கன்னியாகுமரியில மட்டும்தான் இந்தியன் ஓஷன் தெரியும். ஆனா இங்க வந்து ஸ்ரீலங்கால வெஸ்ட் சைடு வந்து இந்தியன் ஓஷன், ஈஸ்ட் சைடு வந்து பே ஆஃப் பெங்கால், வங்காள விரிகுடா. இந்த பக்கம் இந்திய பெருங்கடல், அந்த பக்கம் வங்காள விரிகுடா. நாம வந்து இப்ப இந்திய பெருங்கடல்ல நின்றுட்டு இருக்கோம். ரொம்ப நீட்டா இருக்குங்க, ரொம்ப அழகா இருக்கு இந்த கடற்கரை. காலையில இப்ப மணி 9:10 இருக்குமா. ஸோ வாட்டர் ஸ்போர்ட்ஸ்லாம் முடிச்சுட்டு இங்க வந்திருக்கோம். இந்த டே ஃபுல்லா இந்த 4 நாளும் ரொம்ப நல்லா போச்சு. இப்போ வந்து இந்த வாட்டர்லாம் முடிச்சுட்டு அப்புறம் கொழும்புல போய் கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணிட்டு அப்புறம் பேக் டு இந்தியா. இந்த 4 நாள் வந்து ரொம்ப சூப்பரா போச்சுங்க. ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நான் உங்களுக்கு சொல்லணும்னு நினைச்சேன். எல்லா வீடியோலயுமே வந்து இந்த சுற்றுலா போறோம் அப்படின்னாலே நம்ம கஷ்டப்பட்டு நடக்கிறோம், கஷ்டப்பட்டு நிக்கிறோம். நம்ம எங்கேயாவது ஊருக்கு போனோம் அப்படின்னா நம்மளை நம்ம ஃபிட்டா வச்சுக்கணும், அப்பதான் போக முடியும்னு. இந்த தடவை அதை நான் ட்ரை பண்ணேங்க. இது வந்து 50th டே. நான் வந்து 6D ப்ரோக்ராம் ஒன்று பண்ணிட்டு இருக்கேன். ரொம்ப ஹெல்தியான ஒரு விஷயம். நம்ம சாப்பிட்ற சாப்பாடை தான் எவ்வளோ ஆரோக்கியமா அந்த உணவை நாம எடுத்துக்கிறோம், நம்ம உணவை எப்படி நாம வந்து டைம் கேப்ல எடுத்துக்கிறோம், எவ்வளோ ஆரோக்கியமா எடுத்துக்கிறோம். வெஜிடபிள்ஸா இருக்கட்டும், அப்புறம் வந்து நம்ம சாப்பிட்ற அந்த சிறுதானிய உணவா இருக்கட்டும். இந்த சிறுதானிய உணவு சாப்பிட்டா அப்பதான் நமக்கு உடம்பு கம்மியாகும். கண்டினியூஸா நம்ம அதை எடுத்துட்டு இருக்கோம், அதுவும் தப்பு தாங்க. எந்தெந்த வேலைக்கு எப்படி சாப்பிடணுங்கிறத அவங்க அழகா சொல்லி கொடுக்குறாங்க. அப்படிதான் வந்து 50 டேஸ் இன்னைக்கு முடிஞ்சிருக்கு. இதுல வந்து நான் கிட்டத்தட்ட ஒரு 6 கிலோ கம்மி பண்ணிட்டேன். இன்னொரு 50 நாள் இருக்கு. அந்த 50 நாள் 100 நாள் முடிஞ்ச பிறகும் என்னோட உடம்ப நான் எப்படி ஆரோக்கியமா வச்சுக்க போறேங்கிறது என்னோட அவங்க சொல்லி கொடுக்கறதுல இருக்கு. நம்ம உடம்ப எப்படி பாதுகாத்துக்கிறோம் அப்படிங்கிறதுல இருக்கு. உங்க உடம்ப நீங்க ஆரோக்கியமா வச்சுக்கோங்க. நீண்ட நாள் நம்ம எவ்வளவு நாள் வாழறோங்கிறது முக்கியம் இல்ல, எப்படி வாழறோம், எவ்வளவு ஆரோக்கியமா வாழறோம் அப்படிங்கிறது தான் முக்கியம். ஸோ இப்போ நம்ம போய் கடலை போய் ஜாலியாக என்ஜாய் பண்ண போறோம். பாய்.